எல்லாருக்கும் வணக்கம். நான் அருண்குமார். நான் தான் இனிமேல் உங்களுக்கு ரீசனிங் கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறேன். ஆனால் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நானும் ஒரு ஆஸ்பிரன்ஸ் தான். ஒரு 3 இயர்ஸாக நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். மெயின்ஸுன்னு பார்த்தா ஒரு 20 மெயின்ஸ் ஆச்சு எழுதியிருப்பேன். அண்ட் தென் இன்டர்வியூக்கு வந்து ஒரு 3 இன்டர்வியூ போயிருப்பேன். இதுதான் நம்மளோட சின்ன இது. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ஒரு அகாடமியில் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ரீசனிங்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் யூடியூப்பில் கூட கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும். இந்த பழைய வீடியோஸ்லாம் இருக்கும். இப்போ இனிமேல் உங்களுக்கு வந்து அண்ணா அபித்தன்ன யூடியூப் சேனலில் வந்து ஃபுல்லாகவே நான் தான் உங்களுக்கு ரீசனிங்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா ஃபுல்லாகவே வந்து மெயின்ஸ் லெவலை பற்றி தான் இப்போதைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்கமிங்ஸ் உனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். அது போக வந்து ஃபிலிம்ஸ்க்கும் நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஃபிலிம்ஸ் எவ்வளோ பேர் இப்போ பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதனால நம்ம பின்னாடி பின்னாடி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இன்னும் நான் கரெக்டாக வரும்போது அண்ணன்ட்ட கேட்டது, உள்ள வந்து பார்த்தா கமெண்ட்ல போடுவாங்க. யாராச்சும் ஒருத்தரோ 2 பேரோ தான் ரீசனிங் கொண்டு வாங்க, ரீசனிங் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. வேற யாரும் ரீசனிங்கை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் ரீசனிங். அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரி, இனிமேல் நம்ம வீடியோஸை நம்ம பார்க்க வைக்கலாம். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பசிலை நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்றோம். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ரீசனிங்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் காட்டணும்னா 2 விதத்துல காட்டலாம். ஒண்ணு பசில்ஸ் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா ஒரு நல்ல டிஃபரன்ஸ் வரும். இல்லைன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்ல டிஃபரன்ஸ் வரும். இந்த 2 விதம் தான் நம்ம ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் காட்ட முடியும், ஸ்கோரும் ஏற்ற முடியும். அதுவும் பசில்ஸ் போட்டாலே ஸ்கோர் ஏற்ற முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பசில்ஸை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோம் அதுதான் மேட்ரு. அதில் பசில் மெயின்ஸ் பசில் ஒரு 4 பசில் ஒரு 3 பசில் போடுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பசில்ல 2 எல்லாருமே போட்டுரும். ஆனால் அந்த 2 போட்டு முடிச்சோடனே நம்மளுக்கு டைம் முடிஞ்சிடும். அதோட எக்ஸாம் முடிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக போடணும். அப்போ நம்ம நார்மலாக ப்ரிலிம்ஸ்க்கு போடுற மாதிரியே பாசிபிலிட்டிஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம போட முடியாது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போனால் நியூ மெத்தட், ஒரு புது ட்ரிக்ஸ். எனக்கு ஒரு அண்ணா வந்து லைட்டாக அவர் சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை அப்படியே பிக்கப் பண்ணி நாங்கள் அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மெத்தடை வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத. இதுக்கு வந்து நாங்களா வந்து ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஒரு பேர் வைக்கும் போது என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு 2.0 அப்படின்னு வச்சுக்கலாம்னு நாங்கள் முடிச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து ரீசனிங் வெர்ஷன் 2.0 அப்படின்ட்டு நம்ம ஏதோ முடிவு பண்ணியாச்சு. சரிங்களா? அந்த 2.0 அப்படின்னா என்னங்கிறத அது ஒரு புது மெத்தட் தான். நம்ம பஸ்ஸில் ஒரு சின்ன டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடில் அப்ரோச் பண்ண போகிறோம். இது மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதில் நான் ஒரு சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் அடுத்த வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். பார்ப்போமா? ரைட். மறக்காம வேற எந்த மாதிரி பசில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நேரா பசிலுக்குள்ள போயிருவோம். என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பசில் பாது. ஏன்னா வேற 7 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற 7 மெம்பர்ஸ்னாலே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது என்ன பசில். பிளட் ரிலேஷன் பசில். பிளட் ரிலேஷன் பசில் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். எத்தனை பேர் ஹானஸ்டா ஒத்துக்கணும்? எத்தனை பேர் இந்த மாதிரி பசில் வந்தா எக்ஸாம்ல அட்டன் பண்ணுவீங்க? பார்த்த உடனே இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, தேர் ஆர் நோ சிங்கிள் பேரண்டாங்க. நல்ல விஷயம். எவ்வளோ சிங்கிள் பேரண்டே கிடையாது இதுல. அதே மாதிரி தேர் ஆர் அட்மோஸ்ட் 1 கப்புள்ஸ் இன் ஈச் ஜென்ரேஷன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ எல்லா ஜென்ரேஷன்லயும் கண்டிப்பா ஒரு கப்புள்ஸாவது இருக்காங்க. புரியுதா? அப்போ நமக்கு இதுலயே தெரிஞ்சிடணும். இதுல நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிடணும். மொத்தம் எத்தனை பெர்சன்ஸ்? 6 பெர்சன்ஸ், 7 பெர்சன்ஸ். அதுல கண்டிப்பா 3 ஜென்ரேஷன் இருக்காங்க. 3 ஜென்ரேஷன்லயும் ஒவ்வொரு கப்புள்ஸ் இருக்காங்க. அப்போ மொத்தம் 3 கப்புள்ஸ் இருக்காங்க. அது அப்படின்னா 6 பெர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க? மேரிடா இருப்பாங்க. இதுனா 6 பெர்சன்ஸ் மேரிடா இருப்பாங்க. ஒரே ஒரு பெர்சன்ஸ் மட்டும்தான் எப்படி இருப்பாங்க? அன்மேரிடா இருக்காங்க. சரியா? ஒரே ஒரு பெர்சன் மட்டும்தான் அன்மேரிடா இருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு? பிளட் ரிலேஷன் பார்த்த உடனே பாதி டிக்கெட் அவுட்டு. இதுதானே? பிளட் ரிலேஷன் பார்த்த உடனே பாதி பேர் பஸ்ல எடுக்க மாட்டோம். இது நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஈச் ஆஃப் தம் பார்ட்டிசிபேட் இன் காம்படிஷன் செக்யூரிட்டியா டிஃப்ரெண்ட் ரேங்க் ஃப்ரம் 1 to 7. அப்புறம் அப்படிதான் எல்லாரும் ஒரு காம்படிஷன்ல வேற கலந்துக்கிறாங்களா? குடும்பமா போயிட்டு ஒரு காம்படிஷன், அதாவது பொங்கல் விழா, பொங்கல் விளையாட்டு விழா, அதுல மாதிரி கலந்துக்கிறாங்க. அதுல 7 பிரைஸ் வாங்குறாங்க. சரியா? 1 to 7 7 பிரைஸ் வாங்குறாங்க. சரி, ரைட். அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்களா? ஐயோ, அதோட நிப்பாட்டலையா? சரி, ரைட். 2 ரேங்க் 1 இஸ் கன்சிடர்ஸ் பெட்டர் than ரேங்க் 2. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்து என்ன சொல்லுவாங்க? ஈச் ஆஃப் தம் இஸ் சிட்டிங் இன் எ பார்க் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். சரி, ரைட். இப்போ என்ன பண்றாங்க?
ஒரு 7 பெர்சன்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க. அதுல போய் கலந்துக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு ரேங்க் வாங்குறாங்க. வாங்குனவுனே என்ன பண்றாங்க? நீ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட்ன்ட்டு நடக்குமா நம்ம சொந்தத்துல நடக்கிறது தானே என்ன? யாரா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிருவாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்றாங்க? பார்க்லயும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல போய் எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டாங்க. சரியா? ரைட்டு. இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம என்னலாம் கண்டுபிடிக்கணும் இதுல? ஃபர்ஸ்ட் விஷயம் பிளட் ரிலேஷன் நம்ம இதுல போடணும். ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரேங்கிங் ரேங்கிங்கும் அரேஞ்ச் பண்ணணும். அப்படிதானே? எல்லாருக்கும் ரேங்கை அரேஞ்ச் பண்ணணும். மூணாவது எங்க இருக்கு? டைரக்ஷன். ரைட். இது வந்து 3 இதை நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாதி பேர் என்ன பண்ணுவான்? பிளட் ரிலேஷன் பார்த்த உடனே அவுட். 2வது பேரு கொஞ்சம் பேர் ரேங்கிங். ஆஹா 2 வருதா? அப்ப அதுல பாதி அவுட். 3வது டைரக்ஷனும் வருதான்னா முக்காசு பேர் அவுட் ஆயிருவான். இதுக்கு மேல போறவன் ரொம்ப கம்மியா தான் போவாங்க. இப்படிதானே? அப்ப இந்த பஸ்ல நம்ம சால்வ் பண்றதா அந்த இடத்துல விஷயமாவே இருக்கும். சரியா? எனக்கு ஒரு டைலாக் என்ன வருதுன்னா, 1னாலே ஓரளவுக்கு போட்டு அடிப்பாங்க. 3ன்னா அந்த கதையாத்தான் இருக்கும். பஸ்ல நம்ம எடுத்து சால்வ் பண்ணல. ரைட். இருந்தாலும் நம்ம இதை விடக்கூடாது. இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு எஸ்பிஐ கிளர்க்கு, சரிங்களா? எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸு, ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸு இந்த லெவல்ல வந்து ஒரு கரெக்டான ஒரு பஸ்ஸெல்லாம் இது இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? கொஸ்டினுக்கு போயிடலாம். இதில் வந்து ஏதோ கோடிங் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதோ மீனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 7 லைன் தான். 7 8 லைன்ல கொஸ்டினே முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த கொஸ்டின் எப்படி இருக்க போறோங்கிறத நம்ம தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. சரி, இப்போ நம்ம ரேங்கிங்கை ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்ருவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு பார்ப்போம். இன்னும் சர்டைன் கோடு கொடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்கு? P at Q மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? P ஹேஸ் பெட்டர் ரேங்க் தென் Q அப்படின்ட்டாங்க. அப்போ P வந்து Qவோட பெட்டர் ரேங்க்ட்டாங்க. அப்போ இதில் பார்த்தா G ஹேஸ் பெட்டர் ரேங்க் தென் யாரு? B. அப்போ ஜிங்கிறவங்க பெட்டர் ரேங்க் தென் யாரு? B. சரியா? G அப்படிங்கிற பேரை வச்சுக்கோங்க. பிக்கு ஒரு பேரை வச்சுக்கோங்க. ஏபிசிடியில் அது ஒரு பேரை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே ஆரம்பிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் வேற என்ன? கடைசி இங்கே ஒரு லைன் இருக்கு பாருங்க. E ஹேஸ் பெட்டர் ரேங்க் தென் G. அப்போ E ஹேஸ் பெட்டர் ரேங்க் தென் G அப்படியே போட்டுக்கோ. சரியா? இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கு? நடுவில் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஈக்கும் சிக்கும். அப்போ ஈக்கும் பிக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, இ இஸ் நார்த் ஆஃப் சி பி. இப்படிதானே? இப்போ பி ஆஷ் கியூ அப்படின்னா பி இஸ் நார்த் ஆஃப் கியூ அப்படின்னும் போது இ இஸ் நார்த் ஆஃப் பி. இ இஸ் நார்த் ஆஃப் பி. கொஞ்சம் எழுத மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கேன். நான் போக அடுத்த வீடியோஸில் அதை பிக்கப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சி அண்ட் ஏ என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க? பி இஸ் வெஸ்ட் ஆஃப் கியூ. அப்போ அதே மாதிரி சி இஸ் வெஸ்ட் ஆஃப் ஏ. சி எப்படி இருப்பாங்க? வெஸ்ட் ஆஃப் ஏவா இருக்காங்க. சரியா? இந்த 2 விஷயத்த மட்டும் நம்ம அதில் கோடிங்கில் பார்த்துக்கிட்டோம். ரைட்டு. இங்கே சர்றன் இங்கே வந்துடுதோ? சரி, நம்ம இதை மட்டும் இங்கே எழுதி வச்சுக்கோம். சரியா? என்ன கொடுத்துருந்தாங்க? இ வந்து ஜியோட பெட்டர் ரேங்க்கு. ஜி வந்து யாரோட பெட்டர் ரேங்க்கு? பியா? அதான் நினைக்கிறேன். ஆமாம், பியோட பெட்டர் ரேங்க்கு. சரி, ரைட். இங்கே என்ன இருக்கு? இபிசிஏ. இ பி சி ஏ. ரைட். கொஞ்சம் போக போக அந்த ஸ்பீடை மட்டும் பிக்கப் பண்ணலாம். டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். சரி, ரைட். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மேலே இருக்கலாம் முடிஞ்சு போச்சா? நமக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் இல்லை இந்த இடத்துல. ரைட். அப்படியே நம்ம பஸ்ஸுக்குள்ளே இறங்கிடும். சரியா? சி இஸ் சன் இன் லா ஆஃப் ஒன் ஹூ இஸ் 4 மீட்டர் நார்த் ஆஃப் டி. அதாச்சும் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம வாசிக்கும் போது அதை ரொம்ப நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக வாசிச்சிடணும். ஃபுல் ஆக்கிடலாமோ? சாரி. ஓகே. இப்போ சி இஸ் சன் இன் லா ஆஃப் ஒன் ஹூ இஸ் 4 மீட்டர் இன் த நார்த் ஆஃப் டி அப்படின்ட்டாங்க. அப்போ சி வந்து யாரோ ஒருத்தருக்கு சன் இன் லா அப்படிதானே? அப்போ சி நமக்கு என்ன தெரியும்? மேல். அப்படிதானே? சி கண்டிப்பாக நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? மேல்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ சி சன் இன் லாவா இருக்கணும் அப்படின்னா சிக்கு என்ன வேணும்? ஒரு ஒய்ஃப் வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். நம்ம மருமகனா ஆகணும் என்றால் நமக்கு முதல்ல மனைவி வேண்டும். அப்படிதா? அதே மாதிரிதான் சிக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வேணும். அதுக்கப்புறம் அந்த சிக்கு ஒரு
ஒய்ஃபுக்கு அப்பாவும் அம்மாவும் வேண்டும். அப்பதான் நமக்கு மாமியார் மாமனார் இருப்பாங்க. சரி. அடுத்து இப்போ என்ன சொல்லுவாங்க? சி இஸ் சன் இன் லா ஆஃப் ஒன் ஹூ இஸ் 4 மீட்டர் நார்த் ஆஃப் டி. அப்ப டிக்கு 4 மீட்டர் நார்த்ல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க யாரா இருப்பாங்க? சியோட ஃபாதர் இன் லாவா இருப்பாங்க. அப்படிதானே? இல்ல அப்படின்னா மதர் இன் லாவா இருப்பாங்க. இப்போ இது யாரு கிடையாது? டி கிடையாது. அப்படிதானே? சியோட ஃபாதர் இன் லா, மதர் இன் லா யாரு கிடையாதுன்னா கண்டிப்பா டி கிடையாது. இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா டைம் என்ன ஆயிரும்? சர் அப்படின்னு போயிரும். புரியுதா? மெயின் விஷயம் அதான். டைமிங்கு சர்ன்னு போயிரும். ஒரு பாயிண்ட் நம்ம விட்டா கூட. அடுத்து என்ன இருக்கு? ஜி இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஒன் ஹூ இஸ் செகண்ட் ரேங்க். அப்போ ஜி வந்து யாரோ ஒருத்தருக்கு பிரதர் இன் லாவா இருக்காங்க. அப்ப 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு ஜி மேரிடாவும் இருக்கலாம், அன்மேரிடாவும் இருக்கலாம். அப்ப ஜி மேரிடா இப்ப அன்மேரிடா இருக்காங்க. இப்ப ஜிக்கு ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ இருந்து அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்க பர்சன்ஸ் என்னவா இருக்கலாம்? செகண்ட் ரேங்கா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஜி மேரேஜ் பண்ணியிருக்க பர்சனோட பிரதரோ சிஸ்டரோ செகண்ட் ரேங்கா இருக்கலாம். இந்த நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ரைட்டு. அப்புறம் என்ன இருக்கு? எஃப் இஸ் 5 மீட்டர் இன் வெஸ்ட் ஆஃப் ஏவோட சன்னு. அப்போ இந்த மாதிரி 2 விஷயம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் கண்டிப்பா ஏக்கு ஒரு சன் இருக்காங்க. சரியா? கண்டிப்பா ஏக்கு ஒரு சன் இருக்காங்க. அப்போ அந்த சன் எஃப் எப்படி இருக்கானா இந்த சன்னுக்கு ஏவோட சன் அப்படிதானே? ஏவோட சன்னுக்கு வெஸ்ட் சைடில் இருக்காங்க. கரெக்ட் தானே? ஏவோட சன்னுக்கு வெஸ்ட் சைடில் இருக்காங்க. சரி ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? the distance between E and B அப்போ is same as the C and D. அப்போ இங்க பாருங்களேன், இந்த ஈக்கும் பிக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிக்கும் டிக்கும் ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? ஏ ஹேஸ் அ பெட்டர் ரேங்க் தென் ஒன்லி டி. இப்பதான் என்ன பண்றாங்க? நமக்கு ஒரு டைரக்டா ஒரு க்ளூ மாதிரி கொடுக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து டியை விட மட்டும்தான் பெட்டரான ரேங்க் அப்படின்ட்டாங்க. சரியா? நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7% தானே? ஆமா. ஏ வந்து டியை விட மட்டும்தான் பெட்டரான ரேங்க். அப்ப ஏ இங்க வருவாங்களா? டி இங்க வருவாங்களா? ரைட். நானும் என் ஃப்ரெண்டும் இப்படிதான் இருப்போம் கிளாஸ்ல. ரைட். என்ன சொல்லிட்டாங்க? ஏ வந்து ஏ ஹேஸ் பெட்டர் ரேங்க் தென் ஒன்லி டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ டியை விட மட்டும்தான் நல்ல ரேங்க் வாங்கியிருக்கான். மற்ற எல்லார விடையும் அவன் கடைசி ரேங்க்ல தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஏயும் சியும் நாட் மேரிட் டு ஈச் அதர். அப்போ ஏவும் சியும் மேரேஜ் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜி வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன கொடுத்துருக்காங்க? ஜி இஸ் நாட் இன் அ தேர்ட் ஜென்ரேஷன் பட் ஜி இஸ் 6 மீட்டர் நார்த் ஆஃப் ஏ. அப்ப ஜி வந்து என்ன கிடையாது? நமக்கு தேர்டு ஜெனரேஷன்ல ஜி கிடையாது. ஆனா அந்த ஜி எப்படி இருப்பாங்களாம்? 6 மீட்டர் நார்த் ஆஃப் ஏவா இருக்காங்க. சரிங்களா? ஜி 6 மீட்டர் நார்த் ஆஃப் ஏவா இருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க? டி இஸ் இன் சவுத் வெஸ்ட் ஆஃப் ஜி. இந்த டி எப்படி இருப்பாங்க? சவுத் வெஸ்ட் ஆஃப் ஜி. ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த பாயிண்டையும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இதை ஃபுல்லா எழுதி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், பசிலாம் போடவே முடியாது. ஏன்னா நம்ம இதைத்தான் நம்ம பார்த்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம். அப்ப இது வந்து ஒவ்வொரு பாயிண்டையும் கரெக்டா நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து என்ன இருக்கு? ஜெண்டர் ஆஃப் டி அண்ட் பி இஸ் சேம். அப்ப ஜெண்டர் என்னது? டியும் பியும் என்னது? சேம் ஜெண்டர். ரைட். அப்புறம் பி இஸ் இன் எக்ஸ்ட்ரீம் சவுத். அப்போ பி தான் எக்ஸ்ட்ரீம் சவுத்தில் இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு டைரக்ஷன் நம்ம வரைகிறோம் தெரியுமா? அந்த பார்க்கில் போயிட்டு அவங்கவுங்க கோச்சிக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தாங்களா? அதில் பி தான் கடைசி என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ரீம் சவுத்தில் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி சி இஸ் சவுத் வெஸ்ட் ஆஃப் எஃப். சி தான் சவுத் வெஸ்ட் ஆஃப் எஃப்க்கு சவுத் வெஸ்ட் சி இருக்கணும். சரியா? இந்த பாயிண்ட். அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி இஸ் 6 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஏக்கும் டிக்கும் 6 மீட்டர். சரியா? அதுக்கப்புறம் எஃப் அண்ட் டி டஸ் நாட் சேம் ஜெண்டர் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல என்ன இருக்கு? நமக்கு எஃப்பும்
டியும் டிஃப்ரெண்ட் ஜெண்டர். சரியா? எஃப் டி நமக்கு என்னது டிஃப்ரெண்ட் ஜெண்டர். இஸ் நாட் அ நெஃப்யூ ஆஃப் எஃப். இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இஸ் நாட் அ நெஃப்யூ ஆஃப் எஃப்ன்ட்டு. அப்புறம் சி செக்யூர்ஸ் 4th ரேங்க். சூப்பர். ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க நமக்கு டைரெக்டாக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு பாயிண்டை கொடுத்துட்டாங்க. ரைட். சி வந்து 4th ரேங்க். 1 2 3 4 இங்கே தான் யார் வரா நமக்கு சி வராங்க. நான் மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? ஜி வந்து செகண்ட் ரேங்குக்கு பிரதர் இன்லா, அப்படிதானே? அப்போ ஜி வந்து நமக்கு கண்டிப்பாக செகண்ட் ரேங்காக இருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படித்தானே? அப்போ நம்ம இதை வச்சு இதை ஃபில் பண்ணிடலாமா? இங்கே பாருங்களேன், இ வந்து ஜியை விட பெட்டர் ரேங்க்கு, ஜி வந்து பியை விட பெட்டர் ரேங்க். அப்போ நமக்கே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இங்கே நம்மளால ஜி போட முடியாது. இப்போ இங்கே இ வரும், இல்லை ஜியை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, இங்கேயும் போட முடியாது. ஏன்னா ஜிக்கு மேட இ பெட்டர் ரேங்க் இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், இங்கே ஜி போடலாம், இங்கே பிஏ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று இங்கே இ வரணும், இல்லை அப்படின்னா எஃப் வரணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. ரைட். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்துருவோம். அடுத்து என்ன இருக்கு? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் டி இஸ் 2 more than தி எஃப் அண்ட் இ. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன டிஸ்டன்ஸு? சிக்கும் டிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி இருப்பாங்க? 2 more than தி எஃப்க்கும் ஈக்கும். எழுத தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் போக போக அப்படியே கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுறேன். எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. புரியுதுல்ல? புரிஞ்சிச்சுன்னா ஓகே. நான் வாய்ஸ் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் எழுதுறதெல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒன் ஹூ செக்யூர்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ரேங்க் இஸ் ஃபாதர் ஆஃப் டி. டியோட ஃபாதர் தான் என்னது ஃபர்ஸ்ட் ரேங்க். உண்மைதான் போலண்ணா. நம்ம அப்பெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி படித்தோன்னா அப்படிம்பாங்க, அப்படிதானே? டியோட ஃபாதர், அப்படிதானே? டியோட ஃபாதர், அதான் நம்ம ப்ளஸ் போட்டாச்சு. நான் அந்த ப்ளஸ்ஸு சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து மேலுக்கு ப்ளஸ் அப்படின்னு நான் டினோட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். மேலுக்கு ப்ளஸ் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஃபீமேலுக்கு வந்து மைனஸ்னு மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நான் சொல்லி அதாவது புதுசாக ஒரு வேலை பார்க்குறீங்க, நான் டேரெக்டாக வந்து மீன்ஸ் வீடியோ பார்க்குறேன் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சி ஸ்பவுஸ் இஸ் டு த பெஸ்ட் ஆஃப் ஒன் 6th ரேங்க். அப்போ சியோட ஸ்பவுஸ் இருக்காங்கல்ல, சியோடைய ஸ்பவுஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? 6வது ரேங்க் ஒருவாறு எடுத்திருக்கிறார்கள். யார் எடுத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. யார் எடுத்திருக்கா நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6 யார்? ஏ. அப்போ ஏயை விட வெஸ்ட் சைடில், அப்படிதானே? ஏவோட வெஸ்ட், அதாவது வெஸ்ட்டில் யார் உட்காந்து? சியோட துணைவி யார்? கணவன் மனைவி யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்க தான் ஸ்பவுஸ். ஆமாம், ஸ்பவுஸ்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸ்பவுஸ்னா மேலு ஃபீமேல் நம்ம எடுக்கவே கூடாது, சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் எழுதியாச்சு. நான் கண்டு சொல்கிறேன், கண்டிப்பாக பசில் போடுறதுக்கு எப்பெல்லாம் எழுதணும்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு மைண்டில் வச்சுக்க முடிஞ்சால் பிரச்சனையே கிடையாது. இல்லை நான் டேரெக்டாக எடுத்து எழுதிட போகிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு நான் வந்து நீங்கள் ஒரு பசில் போட ஆரம்பிக்கிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம மானிட்டரை பார்க்கணும், நிறைய பாயிண்ட் கன்ஃபியூஷன் ஆகுது, எனக்கு எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்? அப்படி எழுதி வச்சுக்கலாம். டீச் பண்ணக்கு ரொம்ப டைம் ஆகும், பட் நம்ம சால்வ் பண்ணும்போது அவ்வளோதான் டைம் ஆகாது. ஒரு கண்ணு பார்க்க ஒரு கை எழுதுங்களா, அது ரொம்ப ஸ்பீடாக நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், ரொம்பலாம் ஆகாது. சரி, ரைட். இந்த 2.0 என்னமோ சொன்னீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? இப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம்? உள்ளே போகலாம். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஹூ அமாங் த ஃபாலோயிங் த செக்யூர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு நேரம் நான் ஆப்ஷனுக்கு போயிருவேன். பஸ்ஸில் ஆரம்பிக்கிறதுக்கு, ஏன்னா நமக்கு உங்க வழி இல்லை. இந்த பஸ்ஸில் ஆரம்பிக்க ஏதாவது வழி இருக்கா பார்ப்போமே. ஏன்னா ஒரு பிளட் ரிலேஷன் சி இருக்காங்க, அவங்க பையன் யாரும் தெரியாது, மனைவி யாரும் தெரியாது, ஹஸ்பண்ட் தெரியாது, ஒய்ஃபு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பஸ்ஸில் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? அந்த பஸ்ஸில் நீங்கள் கொஸ்டின் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் எப்படி வருது, எந்த மாதிரிலாம் போகுது, இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த பஸ்ஸில் வந்து அப்ரோச் பண்ணலாம், சரியா? அதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லணும், கடைசி சொல்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிங்க பாதியில். ஈஸியாக ஃபஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். ரைட். இப்போ நம்மளுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நமக்கும் தெரியலை, சரியா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நேராக ஆப்ஷனுக்கு போக பார்ப்பேன். ஹூ அமாங் த ஃபாலோயிங் செக்யூர்ஸாக ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேங்க் யார் என்று கேட்கிறார்கள். நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக டி ஃபர்ஸ்ட் ரேங்கு கிடையாது, ஏவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அந்த நன் ஆஃப் திஸை கன்சிடரே பண்ணாதீங்க, சரியா? ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான்.
சும்மா நன் ஆஃப் திஸை பார்த்த உடனே நம்ம ஸ்கூல்ல காலேஜ்லாம் நன் ஆஃப் திஸ் ஆன்சர் வந்து அதுதான் ஆன்சர், கண்டிப்பா அதான் ஆன்சர், அதுல மாற்றமே இருக்காது, அப்படிதானே? ஸ்கூல்ல காலேஜ்ல நன் ஆஃப் திஸ் பார்த்தா அது ஆன்சரா போட்டுருவோம். பட் நம்ம இங்க அப்படி போடவே முடியாது, அப்படிதானே? ஸோ என்ன சொல்றேன்னா, நன் ஆஃப் திஸை கன்சிடர் பண்ணாதீங்க. எல்லா தடவையுமே அப்படி இருக்குமான்னு கிடையாது, கண்டிப்பா நன் ஆஃப் திஸ் எல்லாரும் வரும். பட் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு நம்ம பசில் அப்ரோச் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்து நம்ம அப்ரோச் பண்ணும்போதே இது நமக்கு தெரிஞ்சிடும். இது என்ன மாதிரி மெத்தட்னா, ஆப்ஷன்ஸ் அந்த 5 சப் கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இந்த பசில முடிச்சுட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி க்ளூ எல்லாம் எடுத்துறணும். எடுத்து வச்சுட்டு நேரா 5 கொஸ்டின்ஸ்க்கான சப் கொஸ்டின்ஸ போய் பார்க்கணும். இந்த சப் கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு அவ்வளோ க்ளூஸ் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த சப் கொஸ்டின்ல அவ்வளோ க்ளூஸ் இருக்கும். நீங்க கண்டிப்பா எந்த டெஸ்ட்னாலும் எடுத்து போட்டு பாருங்களேன். பிராக்டிஸ் மார்க்கா இருக்கட்டும், அலிபோர்டா இருக்கட்டும், நீங்க எங்க போய் டெஸ்ட் போட்டாலுமே கண்டிப்பா அந்த மெத்தட் உங்களுக்கு அப்ரோச் யூஸ் ஆகும். நீங்க இத பார்த்துட்டு கூட நீங்க ஏதாவது கரெக்ஷன்ல கூட யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்துருமான்னு சொல்ல முடியாது. நெறைய பிராக்டிஸ் வேணும். அப்கமிங் இதே மாரி நெறைய வீடியோஸ் நான் கொண்டு வரேன். சரியா? ரைட். இப்ப என்ன பண்றோம், ஹூ அமாங் த ஃபாலோயிங் செக்யூர்ஸ் த ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா நம்ம டிஇ கிடையாது. ஒண்ணு இ இல்லன்னா எஃப், இது 2 தான் நமக்கு வந்து நிக்கி. இப்ப நமக்கு போட முடியாது. சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்ல இந்த இ, எஃப் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் இருக்கலாம். மேபி எஃப் மட்டும் இருக்கலாம், இல்ல இ மட்டும் இருக்கலாம். இந்த இடத்துல பியோ, டியோ இந்த மாரி வேற ஏதாவது சி, சி, பி இந்த மாரி வந்திருக்கும். ஸோ நமக்கு அப்ப வந்து வர ஆப்ஷன்ல எஃப் தான் கரெக்டான ஆன்சர். நம்ம யாருமே இத கீழ போய் பார்க்க மாட்டோம். எல்லாம் மேல உள்ள கொஸ்டின பார்த்துட்டு எனக்கு உட்காரல, உட்காரல, உட்காரல. கடைசியில வெளிய வந்து எல்லாம் போட்டேன்டா. அந்த இதுல மட்டும் உட்காரலடா. உட்கார்ந்துருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் தான்டா ரீசனிங்ல டாப்பர் அப்படின்னு கண்டிப்பா நெறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்ப நானுமே எக்ஸாம் ஹால் விட்டு வரையில நெறைய பேர் பின்னாடி இப்படி சொல்லிட்டே வருவாங்க. "அது ஒண்ணும் உட்காரல, என்ன சுத்த விட்டுருச்சு, என்ன சுத்த விட்டுருச்சுன்ட்டு." அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிக்கணும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு ஏ? இந்த பிக்கும் ஏக்குள்ள ரிலேஷன்ஷிப் கேட்காங்க. ஒண்ணு சன்னா இருக்கலாம், டாட்டர் இன் லாவா இருக்கலாம், டாட்டரா இருக்கலாம், சன் இன் லாவா இருக்கலாம். இப்ப இதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல தான் வரப்போறாங்க. கன்சிக்யூட்டிவ் ஜெனரேஷன்ல. புரியுதா? கன்சிக்யூட்டிவ் ஜெனரேஷன்ஸ்ல தான் ஏவும் பியும் வரப்போறாங்க. ஏன்னா அவங்க கிராண்ட் சன்னு, கிராண்ட் டாட்டரு இந்த மாரி சொல்லவே இல்ல. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் சொல்லவே இல்ல. அப்போ இந்த 4க்குள்ள தான் அந்த ஆப்ஷன்ஸே இருக்க போகுது. அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் வெஸ்ட் ஆஃப் டி? அப்ப டிக்கு வெஸ்ட் சைடுல யாரோ வரப்போறாங்க. இவங்க 4 பேர்ல யாரோ டிக்கு வெஸ்ட் சைடுல வராங்க. நமக்கு இதுல ஒரு க்ளூவும் இல்ல. சரி ரைட். பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன் விச் டைரக்ஷன் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு சிப்ளிங் ஆஃப் ஜி? சூப்பர் பாயிண்ட்டுங்க உண்மையிலேயே. இங்க பாருங்க. சிப்ளிங் ஆஃப் ஜி. ஜிக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேல என்ன எடுத்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் நம்ம மேல? ஜிக்கு மேரிடா அன்மேரிடான்னு தெரியல. அப்ப நமக்கு இது தெரிஞ்சிருச்சா? ஜிக்கு கண்டிப்பா சிப்ளிங் இருக்காங்க. அப்ப இது வராது. இது மட்டும் தான் கரெக்ட். அப்படிதானே? ஜிக்கு சிப்ளிங் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஜி அன்மேரிடு பர்சன்ஸ். அப்ப இந்த ஃபேமிலில ஒரு அன்மேரிடு பர்சன் இருக்காங்க. அந்த அன்மேரிடு பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா நமக்கு ஜி. அடுத்து ஹவு மெனி பர்சன்ட் செக்யூர்ஸ் பெட்டர் ரேங்க் தென் ஸ்பவுஸ் ஆஃப் இ? ஈயோட சப் ஸ்பவுஸ். அப்ப நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல யாரு. ஈக்கும் மேரிடு கப்புள்ஸ் தான். நமக்கு அது ஜி அன்மேரிடுன்னு, ஜி ஒருத்தர் தான் நமக்கு அன்மேரிடுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு மற்ற எல்லாருமே மேரிடு. அவ்வளவுதான். இப்போ நம்ம நினைச்சிடலாம் பஸ்ஸில் ஆரம்பிச்சிடலாம். டைம் இதுக்கு மேலே நம்ம கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கணும்? கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் போய் பார்த்த வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நமக்கு ஆகாது. அப்படிதானே? ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு 20 செகண்ட்ல நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் அனலைஸ் பண்ணிட்டு பஸ்ஸில் அப்படி பண்ணோம் அப்படின்னா பின்னாடி எடுக்கிற ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தை நம்ம இதில் சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரி ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளட் ரிலேஷன் வச்சு ஆரம்பிக்கலாம். என்ன சொல்லிட்டாங்க? சிக்கு சி இஸ் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. நீட்டாக எழுதணுமா? வரமாட்டுக்கு. நான் போக போக கொஞ்சம் எழுதி பழகிட்டேன்னா நல்லா அப்படியே நீட்டாக எழுதிடுவோம். ரைட். இப்போ சிக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அப்படிதானே? இந்த ஒய்ஃபுக்கு ஒரு அப்பாவும் அம்மா 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? பேரண்ட் 2 பேர் இருக்காங்க. இப்போ இதுக்கு மேல என்னால போடணும். அப்படிதானே? இதுக்கு மேல நான் எந்த சால்வ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. எடுத்து வச்சாச்சு. பிளட் ரிலேஷன் கனெக்ட் ஆகல. என்ன பண்ண அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் போய் பார்ப்போம். இப்ப என்ன பண்றோம்? ஏக்கு ஒரு சன் இருக்காங்க. இந்த பாருங்களேன். ஏக்கு ஒரு சன் இருக்காங்க. சரியா? அந்த ஏவோட சன், ஏக்கு ஒரு சன் இருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு நமக்கு? டிக்கு டியோட ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். டியோட ஃபாதர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். அதே மாதிரி ஏவும் சியும் நம்மளுக்கு என்ன கிடையாது, மேரிடு கப்புள்ஸ் கிடையாது. சரி, ஏவும் சி நம்மளுக்கு என்ன கிடையாது, மேரிடு கப்புள் கிடையாது. ஜியும் ஜி தேர்ட் ஜென்ரேஷன் நமக்கு என்ன கிடையாது, ஜென்ரேஷன் கிடையாது. சரி ரைட்.
நம்ம என்ன செய்யலாம், கீழே போய் பார்க்கலாம். அதே மாதிரி சியோட ஃபாதர் இன் லாவ்லையும் மதர் இன் லாலையும் யார் கூட டி வரக்கூடாது. சரியா? அதே மாதிரி ஏவோட சன்னு எஃப் கிடையாது. எல்லாருமே நம்ம மைண்டில் இருக்கணும். எல்லா க்ளூவுமே நமக்கு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். சரி, அப்போ என்ன பண்ணுறோம், ஏக்கு ஒரு சன்னு வேணும் அப்படிதானே? ஏக்கு ஒரு சன்னு வேணும். இப்போ நம்ம இங்கே ஏவை வைக்க முடியுமான்னு பாருங்களேன். இந்த இடத்துல நம்ம ஏ வச்சோம் அப்படின்னா இங்கே ஒரு சன்னு வந்துடும் அப்படிதானே? ஏக்கு ஒரு சன் ஆயிரும். நமக்கு நல்லாவே தெரியும் ஜி மட்டும்தான் இந்த ஃபேமிலியில அன்மேரிடு பர்சன். அப்ப இந்த இடத்துல ஜி வந்தா ஜி யாருக்கு பிரதர் இன்லா? யாரோட பிரதர் இன்லா? யாரு? செகண்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கு. சி செகண்ட் ரேங்கா? சி கண்டிப்பா செகண்ட் ரேங்க் கிடையாது. சி வந்து எத்தனாவது ரேங்க்? 6வது 4வது ரேங்க் அப்படிதானே? சி 4th ரேங்க். அப்ப கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துல இந்த ஜிங்கிறவங்க வர மாட்டாங்க. அதாவது அப்ப கண்டிப்பா ஏ வந்து மேல வராது. இந்த இடத்துல ஏ வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா ஏவும் சியும் மேரிட் பர்சன்ஸ் கிடையாது. அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன பண்ண போறோம், ஏவை நம்ம இங்க தான் போடும். சரியா? இப்போ ஏக்கும் ஒரு பார்ட்னர் இருக்காங்க, ஸ்பௌசஸ் இருக்காங்க. அப்ப இங்க ஏ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டிக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க. அவங்க தான் நமக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப பயங்கரமா படிப்பாங்க போல என்ன? சரி, ரைட். டியோட ஃபாதர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். எங்க போடலாம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு சிக்கு ஃபாதர் இன்லாம் நமக்கு யாரு கிடையாது, டி கிடையாது, நமக்கு தெரியும். நம்ம மேலேயே அந்த க்ளூல நம்ம எழுதி வச்சிருக்கோம், நம்ம பார்த்துக்கிறோம். அந்த பார்த்தீங்களா, டிக்கு 4 மீட்டர் நார்த்தில் தான் சியோட ஃபாதர் இன்லாவோ மதர் இன்லாவோ இருக்காங்க. அப்போ அந்த இது வந்து டியா இருக்க நமக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படித்தானே? அப்போ கண்டிப்பா டியோட ஃபாதர் வந்து மதர் இன்லா ஃபர்ஸ்ட் ரேங்கா இருக்கணும். அப்போ டி கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துல வராது. இங்க இருந்தாங்கன்னா இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் ஃபாதரா மதரா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம போட முடியும். ஆனா இங்க நம்ம போட முடியாது. ஸோ நம்ம எங்க வைக்க முடியும்னா கண்டிப்பா டி இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால வைக்க முடியும். இப்படித்தானே? ஏன்னா வேற ஆப்ஷனே இல்ல அந்த இடத்துல. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு டி இங்க தான் வாராங்க. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன இருக்கு, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏவோட சன் யாரு கிடையாது, எஃப் கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும் ஏவோட சன் வந்து எஃப் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா ஏவோட சன்னோட வெஸ்ட் சைட்ல தான் யார் இருக்கா, எஃப் இருக்காங்க. அப்ப ஏவோட சன் யாரு கிடையாது, எஃப் கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் 2 ரேங்க்ல ஒன்னு இ வரணும், இல்லைன்னா எஃப் வரணும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் 2 ரேங்க்ல ஒன்னு இ வரணும், இல்லைன்னா எஃப் வரணும். அப்ப என்ன செய்றோம், நம்ம இந்த இடத்துல தான் யார் வருவா, இ வராங்க. கன்ஃபார்ம் தானே? அவ்வளோதானே? டவுட் இல்லை தானே? ஏதாவது டவுட் இருந்தா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா ஏயோட சன் எஃப் கிடையாது. ஆனா டியோட ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்? இ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். நம்ம எல்லாம் எப்பவும் இந்த டி இல்லைன்னா ஏல தான் இருப்போம். ரைட். அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த இடத்துல. இ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரி, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இதுக்கு நம்ம பாசிபிலிட்டிஸ்லாம் போகக்கூடாதுங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் நம்ம எவ்வளோ தூரம் குறைக்கமோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம், ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ரூவ் பண்ண இது பண்ண முடியும், ஃபர்ஸ்ட்டில் சால்வ் பண்ண முடியும். சரி, ரைட். இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் நான் அப்பவே சொல்லிட்டேன், நன் ஆஃப் திஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. அதெல்லாம் வரலன்னா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டில் இடிச்சிச்சுன்னா நன் ஆஃப் திஸ் ஆன்சரு. ஃபர்ஸ்ட்டில் இடிச்சிருச்சுன்னா நன் ஆஃப் திஸ் ஆன்சரு. மித்த இருக்க 4 ஆப்ஷனும் ஆன்சராக வராதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டுடலாம். அது நமக்கு அடுத்து வர பஸ்ஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி இது வந்து சும்மா ஒரு ட்ரைலர் தான். இதெல்லாம் ட்ரைலரான ஒரு மெத்தட் தான். சொல்லிட்டேன், ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு ஏ, ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்ட்டேன். இப்போ பிக்கும் ஏக்கும் நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணலாம், ஒன்று சன்னா இருக்கலாம், இல்லை டாட்டர் இன்லா இருக்கலாம், டாட்டரா இருக்கலாம், சன் இன்லா இருக்கலாம். நேராக மேலே போகிறேன், ஏக்கு வந்து சன்னு வந்து யாரு, இ. அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல மட்டும்தான் பி வரப்போகுது, இதை தாண்டி பி கிடையாது. அப்போ நான் கன்ஃபார்ம் சொல்லிடுவேன் பி இங்கே தான் வரும்ன்ட்டு. ஏன்னா ஏ பையன் தான் இ இருக்கா பிளேயர், ஏவோட பையனா இ இருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்த்தா ஒன்று சன்னா இருக்கலாம், இல்லை டாட்டரா இருக்கலாம், டாட்டர் இன்லாவா இருக்கலாம், இல்லை டாட்டரா இருக்கலாம், சன் இன்லாவா இருக்கலாம். இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல கண்டிப்பா 2 ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்று சன்னு இல்லை டாட்டர் இன்லா. சன்னா வந்து இ வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் பர்சன்ஸுக்கு இ. அவ்வளோதான். ரொம்ப போட்டு பஸ்ஸில் ரொம்ப சால்வ் பண்ண வேண்டாம். சால்வ் பண்ண ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும், டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அப்போ 2 ஆன்சர் போட்டோம்னா கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் சால்வ் பண்ண நம்ம நினைச்சிடணும், ஆன்சர் போட்டுக்கிட்டே இருக்கணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க, கடைசி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, பெட்டர் ரேங்க் ஸ்பௌஸ் ஆஃப் இ. இந்த இதையும் போட்டுடலாமா, 5வது கொஸ்டின் ஆன்சர் போட்டுருவோம். ஸ்பௌஸ் ஆஃப் இ, இயோட ஸ்பௌஸ் யாரு, பி. பியோட பெட்டர் ரேங்க் 4 பேர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஆன்சர் போட்டாச்சு. 3 கொஸ்டினுக்கு அவ்வளோதான். பஸ்ஸில் நம்ம முடிக்கவே இல்லைங்க. அவனு பெட்டர் ரேங்க் ஸ்பௌஸ் ஆஃப் இ, இயோட ஸ்பௌஸ் யாரு நமக்கு தெரிஞ்சு போச்சு, யாரு, பி. பியை விட நமக்கு
பெட்டர் ரேங்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 4 பேர். ஆன்சர் போட்டாச்சு. 4 பேர். 4 பேரா? பியை விட 1 2 3 4 நான் எதை போட்டு வச்சிருக்கேன்? 3ல போட்டிருக்கேன். சாரி, மன்னித்துவிடுங்கள். இது வர சார் கொஞ்சம் வழி விடுங்க. போக மாட்டேங்க. ஐயோ இருக்கா? நமக்கு என்னன்னா பி. அப்போ 3 ஆன்சர் நம்ம போட்டாச்சு. அதாச்சும் பஸ்ல முடிக்கவே இல்லை. அதாச்சும் இன்னும் நினைச்சல பஸ்ல முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள 5க்கு 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ டைரக்ஷன் போட டைம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். சரியா? டைரக்ஷன் டைம் இருந்தா போடலாம், இல்லைன்னா நினைச்சலாம் வேண்டாம். நம்ம தான் எடுத்துட்டோமே, 3 மார்க் எடுத்தாச்சு. இன்னும் 3 மார்க் எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க எக்ஸாம்ல? அவ்வளோதான். இதனா நம்ம இப்போவே 3 கொஸ்டின்ஸ் 5க்கு 3 மார்க்ஸ். அவ்வளோதான். பெல்ட் ரிலேஷன் இன்னும் முடிக்கல. டைரக்ஷன் தொடவே இல்லை. ஆனால் அதுக்குள்ள நம்ம 3 மார்க் செக்யூர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வாங்கியாச்சு. சரி, ரைட். அடுத்து இப்போ என்ன இருக்கு? நம்ம ஜியோட செகண்ட் ரேங்க். அதான செகண்ட் ரேங்கோட பிரதர் இன்லா தான் நமக்கு யார்? ஜி. அப்போ நமக்கே தெரிஞ்சு போச்சு ஜி அன்மேரிடு. இந்த ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. யார் வருவா நம்ம இந்த இடத்துல? இங்கே போச்சு, இந்த இருக்கு. இங்கே தான் எஃப் வராங்க. செகண்ட் பர்சன் லெட்டர் யார்? எஃப். எஃப்போட பிரதர் இன்லா தான் நமக்கு யார்? ஜின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜெண்டர் நமக்கெல்லாம் வேணும்ல. டிக்கும் எஃப்பும் டியும் டிஃப்ரெண்ட் ஜெண்டர். இந்த எழுதியிருக்கேன் பாருங்க. எஃப்பும் டியும் டிஃப்ரெண்ட் ஜெண்டர். அப்போ எஃப் டி. டி ஃபீமேல்னா எஃப் மேலு. அப்போ ஏ ஃபீமேலு. டியும் பி நமக்கு சேம் ஜென்ரேஷன் நமக்கு தெரியும். சரியா? கொஞ்சம் இதாக இருக்குன்னா நான் நீட்டாக எழுதித்தரேன். எழுதிடுவோம். போக போக நல்லா நீட்டாக எழுதி பழகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் வரமாட்டுக்கு. யார் இருந்தா? சி தானே இருந்தாங்க. சி மேலு. சரி, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம இந்த டைரக்ஷன் போடணும். அப்படிதானே? டைரக்ஷன் நம்ம எதை வச்சு ஆரம்பிக்கலாம்? சரி, ஏவோட சன் யார் ஃபஸ்ட்டு? அது நமக்கு தெரியும். ஏவோட சன் வந்து இ. அப்படிதானே? ஏவோட சன் இந்த இடத்துல யார்? அப்போ நமக்கு இ. என்ன கலரை மாற்றிடுவோமா? ஏவோட சன் நமக்கு யார்? இ. கலரை மாற்றிக்குவோம். டைரக்ஷனுக்கு கலர் எடுக்கலாம். ரெட் கலர் எடுப்போம், நல்லாயிருக்கும். ஏவோட சன் வந்து எழுத மாட்டேங்குது. ஏவோட சன் வந்து இ. சரியா? ஏயோட சன் யாரு? நமக்கு இ. அடுத்து என்ன இருக்கு? சியோட ஃபாதர் இன்லா மதர் இன்லா யாரு? சியோட ஃபாதர் இன்லாவோ மதர் இன்லாவோ யாரா இருக்கா? ஒன்று இல்லைனா பி இல்லைனா இ இந்த இடத்துல. அப்படிதானே? பி இல்லைனா இ. சி சன் இன்லா பங்குஸ் ஃபோன் பட் நாட் அப்படி. சரி, ஒன்று இங்கே பி வருவாங்க, இல்லைனா பி வருவாங்க. ரைட்டு. அடுத்து என்ன இருக்கு? பிக்கு மேலே தான் இ சொல்லிட்டாங்க. ஏயோட சியோட ஸ்பவுஸ் யார்? சியோட ஸ்பவுஸ் வந்து டி. இந்த இடத்துல யார் வருவா நமக்கு? சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? பிளட் ரிலேஷனாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த பாருங்களேன், யாரை வச்சு ஆரம்பிக்கலாம்னா எஃப் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆரம்பிக்கலாம். எஃப் வச்சு பார்த்தா இ வருதா? எஃப் இக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏக்கு 2 கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம ஏ வச்சு ஆரம்பிச்சிடலாம். பெட்டர் நம்ம ஏ வச்சு ஆரம்பிக்கிறதா நமக்கு பெட்டர். ஏன்னா நம்ம கனெக்டிவிட்டி பார்க்கணும். எந்த ரெண்டை கனெக்ட் பண்ண முடியுது, கண்டினியூவாக நம்ம போக முடியுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு விஷயமே. அப்போ ஏக்கும் டிக்கும் டிஸ்டன்ஸ் நம்ம எங்கே எழுதியிருப்பாங்க? எவ்வளோ எழுதியிருப்போம்? 6 மீட்டர்ஸ் நினைக்கிறேன். அப்படிதான் அந்த இருப்பாங்க. ஏக்கும் டிக்கும் டிஸ்டன்ஸு 6 மீட்டர்ஸ். அப்போ ஏக்கு 6 மீட்டரில் யார் இருக்கா அப்படின்னா டி இருக்காங்க. சரிங்களா? ஏக்கு 6 மீட்டர்ஸில் யார் இருக்கா? டி இருக்காங்க. அதே மாதிரி ஏக்கு நார்த்தில் ஜி இருக்காங்க. ஏக்கு 6 மீட்டர் நார்த்தில். அப்படிதானே? ஏக்கு 6 மீட்டர் நார்த்தில் யார்? ஜி இருக்காங்க. ஏக்கு 6 மீட்டர் நார்த்தில் யார் இருக்கா? ஜி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? டி ஜி. சரி, ரைட். அடுத்து சி இருக்கா? ஏக்கு இந்த பக்கம் தான் சி வராங்க. சிக்கும் டிக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ நமக்கு தெரியாது. பட் ஈக்கும் எஃப்க்குள்ள டிஸ்டன்ஸை விட சிக்கும் டிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 அதிகமாக இருக்கும். அப்போ ஈக்கும் எஃப்க்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எங்கேயாச்சும் எழுதியிருக்கோமா? அதாச்சும் எழுதியிருக்கோமான்னு பார்ப்போம். சரிங்களா?
இப்போ சியும் டிக்குள்ள டிஸ்டன்ஸு ஈக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படிதானே? இந்த பாயிண்ட் இருக்கு. ஏன் டியும் 6. இப்போ வந்து 6. அப்போ வந்து ஜி போட்டாச்சு. ஜிக்கு இதில் டி. அப்போ இது நம்ம கரெக்டாக ஆயிடுச்சு. சிஎஃப் இதோட சன் ஈக்கு இந்த பக்கம் தான் எஃப் வரணும். இப்போ ஈக்கு இந்த சைடு தான் நமக்கு என்ன பண்ணணும், எஃப் வரணும். சி ஏக்கு லெஃப்ட் சைடில் தான் சி. ஏக்கு இங்கே பாருங்களேன், இந்த ஏக்கு இந்த பக்கம் தான் நமக்கு யார் வரா, சி வராங்க. நம்ம எழுதிதான் இருக்கோம். சரி, இப்போ நம்ம சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். ஒரே ஒரு நிமிஷம். சரி, இப்போ அந்த சிக்கு ஃபாதரின்லாம் மதரின்லாம் இருக்காங்கல்ல, அவங்க யாரும் நம்ம பார்ப்போம். இப்போ பிக்கும் ஈக்கும் பார்ப்போம். ஈக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் சிக்கும் டிக்கும். நம்ம இந்த இடத்துல டியும் ஈவும் வச்சுக்கலாம். பிக்கு மேல ஆமா, பி தான் நம்மளுக்கு யாருக்குன்னே சவுத் ஒரு பாயிண்ட் சூப்பர் கிடைச்சிருச்சு. பி தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் சவுத் எண்டுன்ட்டாங்க. அப்ப கண்டிப்பா பி வந்து இந்த இடத்துல வர வாய்ப்பே கிடையாது. சூப்பர், புரிஞ்சா அவ்வளவுதான். டிக்கு நார்த்ல தான் யார் வரா, இ வராங்க. அப்ப டிக்கு நார்த்ல இ வராங்கன்னா டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். அப்போ இந்த பாருங்க, டிக்கு 4 மீட்டர் நார்த்ல தான் யார் வரா, நமக்கு இ வராங்க. அப்படிதானே? அப்ப ஈக்கு எஃப், அப்ப ஈக்கு இந்த பக்கம் எஃப் வராங்க. அப்புறம் ஈக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை, 4 மீட்டர். அப்புறம் ஈக்கும் எஃப்க்கும் நடுவில், சிக்கும் டிக்கும் நடுவில் எவ்வளவோ அதே தான். ஈக்கும் எஃப்க்கும் ஏக்கும் டிக்கும் ஜி போட்டாச்சு. எஃப் இதை டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்களா, எஃப் இஸ் 5 மீட்டர். இந்த இடத்துல 5 மீட்டர் இப்படிதானே, அவங்க வந்து 5 மீட்டர். அப்போ எஃப் வந்து ஈக்கு 5 மீட்டர். அப்போ ஈல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப் வந்து 5 மீட்டர். சரியா? இந்த இடத்துல எஃப் வராங்க 5 மீட்டர். அப்போ ரைட்டு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் சவுத்து பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி கண்டிப்பாக இந்த கீழே டைரக்ஷனில் ஈக்கு கீழே தான் நமக்கு வராங்க. சரி, ரைட். அடுத்து வேற என்ன இருக்கு, நமக்கு இந்த பாயிண்ட் போட்டாச்சு. ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் நமக்கு 5 மீட்டர்ஸ் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஈக்கும் எஃப்க்கும் நமக்கு 5 மீட்டர்ஸ்னா சிக்கும் ஈக்கும் நடுவில் 7 மீட்டர்ஸு. ரொம்ப டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போ சிக்கும் டிக்கும் நடுவில், அப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை மீட்டர், நமக்கு 7 மீட்டரு. இங்கே தான் யார் வருவா, சி வருவாங்க. இப்போ நமக்கு ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் 5 மீட்டரு. சிக்கும் டிக்கு நடுவில் எவ்வளவோ அதான் ஈக்கும் டிக்கும். அப்போ சிக்கும் டிக்கு நடுவில் எத்தனை, 7 மீட்டர்ஸ். அப்படிதானே? சிக்கும் டிக்கு நடுவில் 7 மீட்டர்ஸ்னா ஈக்கும் பிக்கும் நடுவில் அதே 7 மீட்டர்ஸ் தான். லைட்டாக ஃபர்ஸ்ட் போயிட்டோம். அதாச்சு சிக்கும் ஈக்கும், இங்கே பாருங்களேன், சிக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை மீட்டர்ஸோ அதான் சிக்கும் டிக்கு நடுவில். சிக்கும் டிக்கும் நடுவில் மொத்தம் எத்தனை மீட்டர்ஸ்னு பார்த்தோன்னா 7 மீட்டர்ஸ் இருக்கு. அப்போ ஈக்கும் பிக்கும் நடுவில் அதே 7 மீட்டர்ஸ் தான். இ தான் எக்ஸ்ட்ரீம் சவுத் எண்டுன்ட்டாங்க. இப்போ ஈக்கும் பிக்கும் டைரக்ஷன் நமக்கே தெரியும். பிக்கு நார்த்ல தான் இ வராங்க. மொத்தம் 7 மீட்டர்ஸு, அங்கே 4 மீட்டர்ஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பாக 3 மீட்டர்ஸ்ல இங்கே யார் வந்துருவாங்கன்னா பி வந்துருவாங்க. புரியுதா? அவ்வளோதான். பஸ்ஸில் நம்ம இணைஞ்சாச்சு, முடிச்சாச்சு. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பஸ்ஸில் முடிச்சாச்சுன்னா மீதி 2 கொஷின் தான். இந்த 2 கொஷின் போடணுமா, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு நான் போகிறேன், அதுக்கப்புறம் போயிட்டு நான் வேறு கொஷின்ஸ் இருக்குன்னு அதை போட்டுருவேன், எந்த டைம்லனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நமக்கு இந்த மார்க்கு ஷுவர் ஷார்ட்டாக எடுத்துருக்கணும். இந்த மாதிரி பஸ்ஸில் வரையில இந்த 3 to 5 5க்கு 3 கொஷின் இதில் போடுற மாதிரி இருந்திருக்கு. அதையாச்சும் நம்ம இணைஞ்சிருக்கூடாது, விட்டுருக்கக்கூடாது. அப்போ ஹூம் இந்த ஃபாலோயிங் இஸ் தி வெஸ்ட் ஆஃப் டி. அப்போ டிக்கு வெஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா சி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன, ஆன்சரு சி. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, இன் விச் டைரக்ஷன் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு சிப்ளிங் ஆஃப் ஜி. ஜியோட சிப்ளிங் யார், ஏ. ஏக்கு யார் கேட்டாங்க, டபுக்குன்னு மறந்து போச்சா, எஃப். அப்போ ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் என்ன இது கேட்டாங்கன்னா நார்த் வெஸ்ட். அவ்வளோதான், முடிந்து விட்டது. பஸ்ஸில் நம்ம என்ன செஞ்சுட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ சொல்லுங்க, இந்த பஸ்ஸில் நான் எடுத்து முடிச்சுட்டேன். இந்த பஸ்ஸுக்கு பாசிபிலிட்டி வந்துச்சா, ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சிச்சா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சின்ன மெத்தடு தான், சின்ன மெத்தடு. ஆப்ஷனில் போகிறேன், ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுறேன், இந்த ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ணுறேன், டக்குன்னு எடுத்து ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணேன், பாசிபிலிட்டிஸ் வராமல் சப்ஸ்டியூட் பண்ணி டக்குன்னு பஸ்ஸில் முடிச்சாச்சு. இது எக்ஸாமில் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ டைம் எடுத்திருப்போம், நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலான்ட்டு. இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ண இந்த மாதிரி அப்ரோச்சில் எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்கிறத கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேன்னா சொல்லுங்கள், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்போம். இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதாச்சும் அபித்தனாட்ட கிளாஸ் எடுக்க சொல்லும்போதே நான் கொஞ்சம் யோசிக்கும்போதே அண்ணன் சொன்னாங்க, "கண்டிப்பா எடு, சப்போர்ட் பண்ணுவாங்க. கன்டென்ட் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கன்டென்ட்டையும் உங்களையும் நம்பி வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கன்டினியூஸான வீடியோஸ் இதை விட இன்னும் நல்லா டிஃபிகல்ட்டியான பசில்ஸாக எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறது, எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி நிறைய பசில்ஸ் இருக்குது. ஒரு பசில்லையே நம்ம இந்த அப்ரோச்சை பார்த்துட்டு உடனே டெஸ்ட் போட போயிட்டு டெஸ்ட்டில் எனக்கு இந்த பசில் அப்ரோச் பண்ண முடியலையேன்னு வந்து கமெண்ட்ல திட்டக்கூடாது. இப்பயே சொல்லிட்டேன். ஒரே நிமிஷத்தில் என்ன கொஞ்சம் ஒரே பாட்டில் வளர்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சென்ட்ராசு கிடையாது. சரிங்களா? அதனால் ஒரே பசில் ஒரே வீடியோவில் எல்லா பசிலும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாது. ஒவ்வொரு பசிலுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது. ஒவ்வொரு விதமாக நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்க தெரியணும். ஆப்ஷன்ஸ் நம்ம கரெக்டாக எடுக்க தெரியணும். அதுதான் மேட்ரு. இந்த சப் கொஸ்டின்லேருந்து க்ளூவை நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா தான் அது அங்கே நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். நல்ல வீடியோ நானும் ரெகுலராக தரேன். சரிங்களா? தேங்க்யூ. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் கொஞ்சம். ரொம்ப முக்கியம். சரிங்களா? தேங்க்யூ.